சரி, உங்களுது ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஓகேவா? நல்லா இருக்குங்க. அட்ராக்டிவா இருக்கு. இதை நான் வந்து அட்ராக்டிவா இருக்கு. நேற்று வந்து கிரேசி பெயிட் பாயிண்ட்ஸ்லயும் நாங்க இதை ஓபன் பண்ணோம். ரொம்ப நல்லா ம். இருக்கு இது ஆக்சுவலா. ம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணலாம். ம், என்னன்னா, இவங்களோடது வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ன்னுவாங்க பாருங்க. இப்ப இவங்களது பாஸ் பேஸ் அவங்களது ம், நல்லா இருக்கு. ம், அவங்க வந்து ரொம்ப லைவா போட்டிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இல்ல இது கொஞ்சம். நம்மளது ரொம்ப ப்ரொஃபஷனலா தெரியுது சொல்லப்போனா. ம். வேணுஸ் பெட்கேல. ஆனா, இன்னும் கொஞ்சம் இந்த லைவ் இமேஜஸ் அதான் நான் இப்ப சொல்ற சேஞ்சஸ் எல்லாம் போட்டா, எப்படி இருக்கும்னு நீங்க எனக்கு ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகேவா? ம், நான் என்னன்னா, இதுல என்ன நான் வேற வெப்சைட் கம்பேர் பண்ணா இல்லன்னா, ம். இங்க ஒரு மெனு ஆப்ஷன் வரும் பாருங்க. இங்க ஓபன் பண்ணோனே ஃபோன்ல. ஒரு 3 பார் வரும் பாருங்க. இருங்க ஷார்ட்கட்ல அங்கேயே கிடைக்கும் நம்மளுக்கு. இருங்க இருங்க நான் நான் மொபைல் ஓபன் பண்றேன் இருங்க. ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார் நான் அது. இல்ல இல்ல என்கிட்ட இருக்கு, லிங்க் இருக்கு. ம். லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே, மெனு வந்து ஹிட்டனா இருக்கு. சரி, ம். இதை வேணா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ நான் ஒரு ஆனா ஒரு மொபைல்ல சேஞ்சஸ சொல்றேன். ஆனா மொபைல்ல பார்க்கும்போது ரொம்ப ரிச் ஃபீல் கொடுக்குதுங்க உண்மையுமே. நம்மளோடது தானே? ஆமா. ஆமாமா, ரிச் ஃபீல் ஆமா. கொடுக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா மொபைல்ல மொபைல் வியூ ரொம்ப சூப்பரா இருக்குது. மொபைல் வியூ நல்லா இருக்கு. நான் அதான் செக் பண்ணேன் நேத்தெல்லாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஸ்டம்து வந்து அவங்களது லேப்டாப்ல எல்லாம் அவங்களது நல்லா தெரியுது. ஓகே. மொபைல்ல அவங்களது நான் பார்த்தது இல்ல. பட் மொபைல்ல வந்து நம்மளது நல்லா இருக்கு. பட் இந்த நான் சேஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன். அதுல எது எது பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. பண்ணா எப்படி இருக்கும்னு. இப்ப இது ஒரு மெனு பார் ஆக்சுவலா ஆட் பண்ணணும். மொபைல்ல பார்க்கும்போது கீழே பாருங்க, ம். அந்த ஹாப்பி டைல்ஸ் கேப்சர் மொமெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நார்மல் இமேஜ் நம்ம போட்டிருக்கோம். அந்த நார்மல் ம். இமேஜ் தான் வந்து சுத்தமா நல்லா. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இந்த இந்த தீமோட ஃப்ளோவே இப்படிதான் இருக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ம். ஃபுல்லா இல்லஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆமா, ஆமா. அதை அப்படியே விட்டுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும், இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். எங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறது? ஹாப்பி டெய்ல்ஸா? கவுண்டிங் ஹாப்பி இல்ல டெய்ல்ஸ். இல்ல, இங்க இங்க கீழே வாங்க, நான் சொல்றேன். இதை ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஹாப்பி டேல்ஸ் கேப்சர் மூமெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா? உண்மையுமே இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்சுவலா வந்து சொல்ல போனா கிரேசி பெயிட் பாயிண்ட்ஸ் வந்து இதை அப்படியே கேட்குறாங்க. இதை அப்படியே கொடுத்துட சொல்லுங்க, நானே எடுத்துக்கணும், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இங்க இருக்கிறதா? ஆ, இங்க பாருங்க. இது வந்து நம்ம இன்னும் இமேஜ் போடல இது எதுலயும். இப்போ இந்த இமேஜ் மட்டும்தான் லோவா தெரியுது. ஆக்சுவலா மொபைல்ல பார்க்கும்போது டோட்டலா ம். வந்து ரொம்ப ரிச்சான வெப்சைட் மாதிரி தெரியுதுங்க. ம். மொபைல் வியூ நான் நல்லா இருக்குது ஆக்சுவலா ஓகே. கம்பேர்ட் டு டெஸ்க்டாப் வியூ. நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ இவங்க கிட்ட நம்ம ரொம்ப சேஞ்சஸ் சொல்லி சேவ் வச்சிருக்கோம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் ஒன்னொன்னா சேஞ்சஸ் சொல்லிட்டு வரேன். சரி ஸோ அந்த சொல்லுங்க. சேஞ்சஸ் மட்டும் எனக்கு சொல்லிட்டு வாங்க. இப்போ மொத வந்து இந்த மெனு பார். ஓகேவா? ம். அப்புறம் வந்து பிரைசஸ் மெனு நம்ம போடல பார்னா எதுலயும். மொபைல்ல வந்து ஹிடனா இருக்கு, அதை சொல்றீங்களா? ஆமா தெரியல. அதுல மொபைல்லயும் தெரியல, சிஸ்டம்லயும் தெரியல. அந்த ஆப்ஷனே குடுக்கலன்னு சொல்றேன் நானு. ஓகே ஓகே. ம். ஸோ மெனு பார் ஆப்ஷன் ஆச்சா ஒண்ணு. ம். 2வது வந்து பிரைசிங் நான் குடுக்கவும் இல்ல, அவங்க போடவும் இல்ல. பிரைசிங் ஒண்ணு போட வைக்கலாம். ஓகேவா? இதுல எல்லாமே பிரைசிங் கொஞ்சம் எந்த டீட்டெயிலா இடத்துல சொல்றீங்க? எந்த எந்த இடத்துல சொல்றீங்க, காட்டுங்க. இதோ இங்க. ஓகே. இங்க குடுக்கணுமா? இல்லன்னா அந்த பேஜுக்கு போயிட்டு சர்வீஸ் பேஜ்ல குடுக்கணுமா இல்ல, தெரியல. பிரைசிங் வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? அவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் குடுத்துருக்காங்க சார். ஓகே. ம். ஸோ பிரைசிங் நம்ம எங்கேயுமே குடுக்கல. பிரைசிங் குடுக்கலாம் ஒண்ணு. ம். எல்லாத்துக்கும் பிரைசிங் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் ஆ இது புக்கிங்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேஜ் பாருங்க சார். இங்க இருக்கு இல்லையா? இது ம். வந்து புக்கிங்ஸு ஆ ரொம்ப சிம்பிளா குடுக்கலான்னிட்டு. வெறும் அவங்க வந்து நம்மளுக்கு இல்ல இல்லைங்க, என்குயரி புக்கிங் நல்லா தாங்க இருக்குது. அத அதுதான் நான் சொல்றேனே. இதுல இந்த செக்ஷனை நீங்க இந்த சிம்பிள் பண்ணீங்கன்னா இன்னும் இதுவா இருக்கும். ஆக்சுவலா ம். என்னன்னா, புக்கிங்னு தெரியணும். டிசைனா நல்லா இருக்குது. ஏன்னா அந்த புக்கிங்ன்றது கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். அந்த ரைட் சைடுல கேலண்டர் மாதிரி இருக்கு. இந்த ஆக்சுவலா மெயின் இஷ்யூ என்ன தெரியுங்களா? இட்ஸ் ஈஸி டு கெட் ஸ்டார்டட் புக்கிங் ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்களே. இவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை. ம். புக்க ஸ்லாட் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா. ஸோ இதுதான் பிரச்சனை. இங்க டிசைன் பிரச்சனை கிடையாது, அந்த ஹெட்டிங் தான் பிரச்சனையா தெரியுது.
அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, டிசைன் வைஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அவங்க அனுப்பும்போது. ப்ராப்ளம் என்னன்னா, ம். எனக்கு இப்ப வந்து இப்ப போர்டிங் எடுக்கிறவங்க வெறும் போர்டிங் எடுக்க மாட்டாங்க. போர்டிங் கேட்பாங்க. போர்டிங்ல இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் கேட்பாங்க. பிக்கப் ட்ராப் கேட்பாங்க. சோ அந்த ம். மாரி ஆப்ஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து ரொம்ப ஈஸியா குடுக்கலாம். அப்டின்னா பக்கத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு காலம் இவங்களோட கான்டாக்ட் நம்பரு ஓகேவா? ம். ரிகார்டிங் என்ன சர்வீஸ் இப்படி மட்டும் குடுத்துட்டா, நம்மளுக்கு அது டைரக்ட்டா WhatsAppக்கு நம்மளுக்கு மெசேஜ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னிட்டு. ஓகே. ம். சோ புக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து இது வந்து இதுவும் பேசிக்கா தான் இருக்கு. வெறும் சர்வீஸ் குடுத்துருக்கோம், டேட் குடுத்துருக்கோம். அவங்க அத வந்து இவங்க கிரேசி பேட் பாயிண்ட்ஸ் வந்து லிங்க் கேக்குறாங்க. குடுக்கட்டுமா? இதோட லிங்க் இப்ப இத கனெக்ட் பண்றதுக்கு. அப்டின்னா அவங்களும் இதுல ஆமாங்க. இருக்காங்களா? அவங்களுக்குமே ஐடியா கிடையாதுங்க. நம்ம வந்து சார் வேண்டாம் சார். ஓகே, ஓகே. அதுதான் நான் உங்ககிட்ட நீங்க ஷேர் பர்மிஷன் பண்ணுங்க. ஆ. வேண்டாம். ஆ ம். இல்ல அவங்களுமே இந்த மாரி கன்ஃப்யூஷன்ல தாங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா, இப்போ உங்க டிசைன பார்த்துட்டு, இது மாரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுமே நெனைக்கிறாங்க. நான் ம். சொல்றேன் அவங்ககிட்ட, இல்லைங்க இதுலயே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலயே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது ம். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ம். பட் இருந்தாலும் அவங்க அதாவது உங்க பேஜ் வந்து டாப் டூ பாட்டம் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப புடிச்சு போய், சரி இல்லன்னா இந்த இந்த லேண்டிங் பேஜ் குடுத்துருங்க நான் எடுத்துன்னு போயிடுறேன்றாங்க. நேத்து வந்து உட்காந்துட்டு. ஆ. நான் காசு கூட குடுத்துடுறேன் ம். அப்படின்னு. அதுக்காக தான் சரி, நீங்க எப்படி பேசுறீங்க? ஏன்னா உங்களுக்கு சில நாலேட்ஜஸ் இருக்குதுங்க. அதனால நீங்க கிளியரா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்காங்க அவங்கலாம். ஆ. சோ அதனால தான் கேட்டேன். சரி விடுங்க. நம்ப இந்த வொர்க்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வேணா இந்த வீடியோ வேணா சென்ட் பண்றேன். அத வேணா பார்த்துக்கிட்டோம் வேணா கூட. சரி ஓகே ஆச்சு. ம். ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்க சார். இப்போ புக்கிங் இது வந்துட்டு, இந்த ம். மாரி கொஞ்சம் சிம்பிளா பண்ணலான்னுட்டு எனக்கு ஒரு சேஞ்சஸ். இருங்க, இருங்க. நான் வாட்ஸ்அப்ல பார்த்துக்கிறேன். ம். இது நல்லா தான் இருக்குது. ஆமா. கரெக்ட் தான். ஆ. சோ, அ அதோட ரிலேட்டடா ஜஸ்ட் ம். அவங்க வந்து ஒரு இந்த புக்கிங் வேணும்னு சொன்னா, மீதி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கேலண்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். டேட்ஸ் ஆனா இந்த வேணாலும் முறை வந்து இருக்கட்டும். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹனிக்கும், சுகுணாவுக்கும். ஆமா, ஆமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆ ம். மேபி அவங்க பண்ணுவாங்களான்னு ஒரு முறை பாருங்க. ஓகேங்களா? ம். ஆனா நான் அதுக்கு தான் வந்து 50% அமௌண்ட் பே பண்ணாமலே இருக்கேன். ஏன்னா, இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. முடிஞ்சா தான் நான் குடுக்க முடியும் இல்லைங்களா? ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ உடனே சேஞ்சஸ் சொல்றீங்க. ம். ஃபுல்லா முடிச்சுட்டா நம்ம பே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் சரி சொல்றேன். ஓகே ஆச்சு. சோ விஷ்வா இந்த புக்கிங்து ஒரு சேஞ்சஸ் ஓகேவா? விஷ்வாகிட்டயும் நான் சொல்லிடுறேன். டிசைன் வந்து இப்ப இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு விஷ்வாகிட்டயும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ம். ம். சரி இது ஒரு புக்கிங் சேஞ்சஸ் ஆச்சா? ம். அப்புறம் அடுத்து ஆ இது வேண்டாம் சார். இங்க கீழ இருக்குல்ல. இந்த இந்த ஆப்ஷன் வேண்டாம். ஓகே. நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இது எடுத்துடலாம். ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு நெசசரியா இருக்கிற கொஸ்டின் கிடையாது இது. ஓகேவா? சோ இது எடுத்துடலாம். இது இது ஃபுல்லாமே. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெர்ஷன் ஒரு காப்பிய வச்சுக்கிட்டோம் அவங்க. இன்னொரு வெர்ஷன் பண்றதையும் 2த்தையும் கூட கம்பேர் பண்ணிக்கலாங்க. பெட்டர் அது. சரி டன். ஓகே டன். ஏன்னா அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் அத விட இது பெட்டரா தெரியலாம். அதுக்கு தான் சொல்றேன். சரி ஓகே. ம். ஓகே. நெக்ஸ்ட். இது ஒண்ணாச்சு. அப்புறம் இதுல வந்து அவங்க வாட்ஸ்அப் பட்டன் நான் ஆட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். எதுல? இதுல. இன்னும். லேட்டர் ஆன் பண்ணலான்னு இருக்காங்களா? இல்ல பண்ணி மறந்துட்டாங்கன்னு இல்ல இல்லங்க. பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாரி தான் ஃபார்மேட் இல்லையா? குடுத்துருக்காங்க. ஆமா. ஒரு ஓகே. டெமோ மாரி தான் சோ குடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் இல்ல. ம். அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னா, இவங்களோட பேஜ் பாருங்க. இங்க எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு லொகேஷன் வந்து அங்கே வர மாதிரி இருக்கு. நம்மளது அந்த மாரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இதோ தெருப்பப்ல ம். இதுல தெரியலன்னு நெனைக்கிறேன். இதுல ஓப்பன் ஆயிட்டு இல்ல. ம். இதோ இங்க பாருங்க ஒயிட் ஃபீல்டுன்னிட்டு. ஓகே. அவங்க லொகேட்டடா இருக்கிறது ஒயிட் ஃபீல்ட்ல தானா? அவங்களது 2 பிரான்ச் இருக்கு. ஓகே, ஓகே. பாருங்க இப்படி வரும் ஆப்ஷனு. ம். ஓகே. ஓகே. லொகேஷன் இங்கேயே செலக்ட் பண்ற மாதிரியா? ஓகே. ஆ இப்படி ஒரு லொகேஷன் குடுக்கலாம் டாப்ல. ம். அப்புறம் ஆ இங்க பாருங்க சார். எனக்கு மெயின் சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம ம். இங்க போர்டிங்ன்னு போட்டிருக்கோம்ல. எனக்கு இங்க லைவ் இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஆ எப்படி பண்ணலாம்? நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப போர்டிங்ன்னு வந்தோனே, ஃபர்ஸ்ட் இப்ப ஃபோன்ல எப்படின்னா, இதுல சிஸ்டம்ல இப்படி வியூ ஆயிட்டு இருக்கு. ம். சோ 90% எல்லாருமே ஃபோன்ல தான் யூஸ் பண்றாங்க. சோ சிஸ்டம்ல ரொம்ப கம்மி. ம். இப்படி வியூ ஆகும்ல. நம்மளுக்கு இது ஒண்ணொண்ணா தெரியும். ஃபர்ஸ்ட் போர்டிங், நெக்ஸ்ட் க்ரூமிங் அந்த மாரி ஆமாங்க. ஒரு இது வந்து பேஜ்ல இது ஒண்ணு ஆக்சுவலா தான் சர்வீஸ் தெரியும். நான் எனக்கு ஒண்ணு என்னன்னா, சொல்றேன். இல்ல, அது இல்ல. வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்லைடிங் ஆப்ஷன் மாரி ஏதாச்சும் குடுத்தா நம்மளோட ரியல் போர்டிங் இமேஜஸ் குடுத்தா, இல்லங்க. அட்லீஸ்ட் ஒரு அ 7, 7, 8, 8 இமேஜஸ் அந்த மாரி. அதோட ஆக்சுவலா ரிலேட்டடா இப்ப க்ரூமிங் பண்ணது இமேஜஸ், ஸ்விம்மிங்கோட இமேஜஸ் அந்த மாரி குடுத்தா? இல்ல, இல்ல. ஆக்சுவலா இந்த செக்ஷன் தான் ஹைலைட்டாவே தெரியுது மொபைல்ல.
ஆமா, இப்ப ஆமா. ஆல் த பிரீமியம் கேர் யுவர் பெட் நீட்ஸ் இது வந்து மொபைல்ல ரொம்ப ஹைலைட்டா தெரியுது. ரொம்ப ம். அட்ராக்டிவாவும் இருக்குது. டெஸ்க்டாப்ல தான் ஆமா. இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லிர்றேங்க. டெஸ்க்டாப்போட மொபைல் யூசர் அதிகமா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்ப பாருங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் தான் ட்ரை பண்ண போறோம். எல்லா மார்க்கெட்டிங் இதுலயும் ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? ஆ. அதனால வந்து இந்த செக்ஷன் எனக்கு அப்படியே இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. இன்னும் வேணா நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பேஜா வச்சுக்கலாம். இன்னொரு பேஜ டிசைன் பண்ண சொல்லலாம். ஹோம் பேஜ் மட்டும் செகண்டரியா இன்னொன்னு இருக்கட்டும். அப்ப கம்பேர் பண்ணா தெரிஞ்சிரும். ஆனா இது சரி, நல்லா இல்லாட்டி ம். இப்ப வந்து இத ரிமூவ் பண்ண வேண்டாம். பட் எனக்கு லைவ் இமேஜஸ் போடணும். இப்ப நீங்க சொல்ற மாரி கீழ போடலாமா? இல்லன்னா எப்படி ஆட் பண்ணலாம்? எனக்கு அந்த பர்ட்டிகுலர் இப்ப போர்டிங்னோனே அது ரிலேட்டடா கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ், க்ரூமிங் ரிலேட்டடா கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாரி ஆட் இல்ல இல்லைங்க. பண்ணணுமா? இங்க எதுவும் தேவையில்லைங்க. போர்டிங் டே கேர், டாக் க்ரூமிங்னா ம், உங்க ஆடியன்ஸ்க்கு புரியும் இது. நமக்கு வந்து யாரோ ம், ஒருத்தங்களுக்கு இந்த வெப்சைட் காட்ட போறதில்ல. உங்க ம், ரிலேட்டடா தேடி வரவங்களுக்கு தான் நம்ம காட்ட போறோம். இது வந்து பிரச்சனை இல்லைங்க. டாக் ஸ்விம்மிங் எல்லாமே அவங்களுக்கு கிளியரா புரியும். இதுதான் சர்வீஸா குடுக்குறாங்கன்றது கிளியரா புரியும். ஓகேங்களா? ம். அதே மாரி வந்து அ இந்த அவர் சர்வீசஸ்ன்னு அந்த பெட் வந்து சின்னதா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க டெஸ்க்டாப்ல. ஆமா, ஆக்சுவலா ஆமா. மொபைல்ல சூப்பரா தெரியுதுங்க அது. ரொம்ப மொபைல்ல நல்லா தெரியுது. ஆமா. ஆக்சுவலா டோட்டலாவே உங்க சைட் மொபைல்ல நல்லா தெரியுது. ம், டெஸ்க்டாப்ல தான் கொஞ்சம் இதுவா இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஆடியன்ஸ் அதாவது உங்க வெப்சைட்டுக்கான ஆடியன்ஸ் எதுலேருந்து வராங்கன்றத கண்டுபிடிச்சுட்டா கண்டுபிடிக்கவே தேவையில்ல. மொபைல் ஆடியன்ஸ் தான் அதிகம். ஏன்னா எல்லாருமே மொபைல்ல தான் இப்ப தேடுறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்ப சரி, நாளைக்கு ஓகே. Google அப்போ Ads நான் என்ன வருதுனாலும் சொல்றேன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்ல. இப்ப நம்ம இது கிளிக் பண்ணோனே, ம். அந்த சர்வீஸ் பேஜ் ஓப்பன் ஆகும்ல. லைக் போர்டிங் பேஜ், க்ரூமிங் பேஜ்ன்னு ஓப்பன் ஆகும்ல. அங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? எது சொல்லுங்க? இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஹலோ? சிம்பிளாவேங்க. இப்ப கேக்குதா? சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன் ரொம்ப சிம்பிளாங்க. போர்டிங் கேர்னா ஜஸ்ட் ஃபார் ஜாயின் த ஃபன்னு வாங்க. கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? ஆமா, அத ஆமா. வந்து நம்ம கரெக்ட்டா டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாரி டாக் க்ரூமிங்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணா இங்க வந்து ஜஸ்ட் சர்வீஸ் நாங்க என்ன குடுக்குறோம்ன்றது அதோட டீட்டெயில்ஸ் இங்க எதுவும் ஆ, குடுக்க வேணாம். கிளிக் பண்ணி நீங்க ஆ. அது உள்ள போய் பார்த்துக்கங்கன்னு தான் நம்ம குடுக்கணும். ஏன்னா, நம்மளுக்கு எஸ்இஓ ரேங்கிங் இருக்குதுங்க. பட் நம்ம ஆல்ரெடி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த ம், பேஜ் எல்லாமே ரேங்க் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம ம், இங்க வந்து எதுவுமே குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு இமேஜ் குடுத்துட்டு ஒரு லிங்க் தான் குடுத்துருக்கோம். அவ்வளோதான். ம். அவங்க அந்த பேஜ்ல போயிட்டு எது வந்தாலும் பார்த்துக்கட்டும். சரி, ஓகே. அப்போ இங்க ஆட் பண்றது வேண்டாம். ஓகே. ஆ அப்புறம் இன்னொரு நீங்க சேஞ்சஸ். இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலயும் கான்டினியூஸ்லி இந்த இந்த இமேஜ்லாம் பாருங்க. லெஃப்ட், ரைட்லாம் நல்லா இருக்குது. அந்த ம். ஒரு ஒரு செக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஆ டிஃபரண்ட்டா தெரியுது. மேல போங்களா நான் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க. இன்ட்ரோடியூசிங் அவர் டாக் கேஃப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க ம். ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இமேஜ்லாம் வந்து இல்ல, இத கொலாஜ் நான் வந்து ஒரிஜினல் இமேஜஸ் போட சொன்னேன். அப்படின்னா, இந்த மாரி கார்ட்டூனிஷ் வேண்டாம். ம். ஆ ஒரிஜினல் இமேஜே நான் குடுக்குறேன். அதே போடுங்க. அதுவரைக்கும் மட்டும் ஏதாச்சும் ஒரு இது ரிலேட்டடா ஏதாச்சும் போடுங்கன்னு சொன்னேன். ஓகே. ம். சரி, இப்போ நம்ம மேலலாம் இந்த மாரி கார்ட்டூனிஷா போட்டுட்டு சர்வீஸ், இதுவுமே சர்வீஸ் தான். ம். ஓகேவா? இது புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சர்வீஸ். இப்ப நம்ம இங்கேயுமே கார்ட்டூனிஷாவே போட்டா நல்லா இருக்குமா? இல்ல ஒரிஜினல் இமேஜ் என்னோட பிளேஸ் எடுத்து போட்டா நல்லா இருக்குமா? இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ மேல இருக்குதுல்ல சர்வீஸு, ம். அது எல்லாமே எக்ஸிஸ்டிங்கு. இப்ப 2 சர்வீஸ் கீழ இருக்குது. புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டாக் கேஃப், டாக் ஆமா. பார்க்குமா? அது வந்து இப்போ நீங்க அங்கேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது தனியா தேவையே இல்லைங்க இது. இந்த தேவையில்ல சர்வீசஸ் தானே? கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. ம். இது தனியாலாம் போட தேவையில்ல. ஏன்னா, அந்த சர்வீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சரி, ஓகே ஆச்சு. ஓகேங்களா? சரி. அப்ப அதுவுமே கார்ட்டூனிஷா போட்டா தான் நல்லா இருக்கும்ல. இது மட்டும் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்காது. ஆ ஆமா. அந்த கார்ட்டூனிஸ்ட் தான் ஹைலைட்டா காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு டெஸ்க்டாப் ஆடியன்ஸோட மொபைல் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ம். மொபைல்ல அந்த மெனு வந்து இல்ல. இது எப்படி இருக்குன்னா, மொபைல்ல லேண்டிங் பேஜா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சைட்டா ஏன்னா இது இன்னும் 90% தான் முடிச்சிருக்குன்னு விஸ்வா சொல்றாரு இல்லைங்களா? இது ம். ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க கேட்குற அந்த மெனுலாம் வந்துருங்க. ம். இது வந்து டிசைன்ல எந்த இஷ்யூஸும் இல்ல. சரி, ஓகே. பட் நீங்க இப்ப பேஜ்ல ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஃபோன்ல இந்த இமேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ம். அது இவ்ளோ நல்லா தெரியல அது கலரு. ஆ. ஆ ஆமா கொஞ்சம் டவுனா தான் இருக்குது. பட் அவங்க வந்து ம். ஹைலைட் பண்ணிக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, 4.9 அபௌட் 5 ஹேப்பி ரிவ்யூஸ்ன்னு அத ஹைலைட்டா காமிச்சிருக்காங்க. ஆனா இமேஜ் இதே ஒரு கலரா இருக்கு. இல்ல, இல்ல. ஃபோன்லயே அது ஒரு கலரா அவ்வளோதாங்க இருக்கு. இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாதுங்க. கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல இமேஜ் பெருசாச்சுன்னா நல்லா தெரியாது மொபைல்ல. இல்ல, நானு சொல்லிட்டேன்ல. இப்ப இது ம். ஃபுல்லாமே ஒரு கலர் இருக்கு. ம். ஃபோன்ல திறந்து பாருங்க. இல்ல என் ஃபோன்ல அப்படி தெரியுதா? மூஞ்சி ப்ரவுனா இருக்கு. அது டாக் மாரியே தெரியல.
இதுல வந்து இதுல டெஸ்க்டாப்ல கொஞ்சம் டார்க் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதுல கொஞ்சம் லைட்டா இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது தெரியுதான்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம். இல்லைங்க அதெல்லாம் ஒரு சார் பெரிய உங்களுக்கு பிரச்சனை. வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல எதுவும் வரலையே. இப்போ வந்துருக்கு. இந்த மாதிரி தெரியலங்க எனக்கு. எனக்கு நல்லா தான் தெரியுது. போன்ல இவ்வளோ தானே? இவ்வளோலாம் இந்த மாதிரி தெரியல. உங்க போன்ல தான் பிரச்சனை இருக்குது. உங்க அதான் போன் அதான் டவுட்டா இருக்கு எனக்கு. என்னோட இல்ல போன்ல இல்ல இருங்க. நான் என்னோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த ரொம்ப கிளியரா நல்லா இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. இருங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஆக்சுவலா மொபைல்ல உங்க பேஜ் அடிச்சுக்க முடியாதுங்க. சூப்பரா இருக்கு மொபைல்ல. ம். மொபைல் வியூ நல்லா இருக்குது. ஓகே ஃபைன். அதுல எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரி இல்ல. இது வந்து ரொம்ப இதுவா பயமா இருக்குது இதை பார்த்தாவே. அதான் டாக் மாதிரியே இல்ல. இருங்க இப்ப நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இருங்க. இதுல கூட அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணட்டுமா? ஓகே சார். இருங்க இருங்க ஓகே கரெக்டா இருங்க தெரியுது. இருங்க கரெக்டாக தான் தெரியுது. உங்க மொபைல்ல தாங்க இது சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். இருக்குல்ல? ஆமா. இதுல ஆஸ் இட் இஸ் தெரியுது சிஸ்டம்ல. ஓகே ஆக்சுவலி போன்ல. நீங்க அதிலே பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுல ம், ம், பாருங்க ம். அந்த சர்வீசஸ்லாம் ரொம்ப சூப்பரா தெரியுதுங்க. ரொம்ப க்ளோஸ்டா நல்லா தெரியுது ஆக்சுவலா. சார் அவங்க பண்ண டோட்டல் பேஜ்லயே அந்த ம் சர்வீஸோட தீம் தான் நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ம் ம் ஓகே. ம். ஆனா சரி. இப்ப இதோ வந்து இது. நம்ம வந்து இதை எப்படி கொண்டு போலாம்னா, ம், இப்ப ஒரு சில ஹெட்டிங்க கீவேர்டா மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இமேஜுக்கும் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்ப ம். எல்லா கண்டென்ட்டுமே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சனா எவ்வளவு வேர்ட்ஸ் இதுக்கு வேணும், அதை எத்தனை வேர்ட்ஸ் இதுக்கு எழுதணும் அப்படின்னு காமிச்சனா? இல்லக்கா அது நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொன்னீங்க. ஆ. இல்ல நான் வேணா காமிச்சிடுறேன் இப்ப கூட. ம், அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம எழுதுற மாதிரி இருக்குங்க. ம், அந்த கண்டென்ட் மட்டும் எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதுற மாதிரி இருந்ததுன்னா, அது இப்போ 2500 3000 வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கு. ரெண்டாவது இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ இமேஜஸ்லாம் இருக்குது. லோடிங் இஷ்யூலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ம். உங்களுக்கு தெரியும் லோடு அதிகமானாலும் எஸ்இஓ ரேங்கிங் வந்து அடி வாங்கும். அதை ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செக் பண்ண வேணாம். அவர் என்ன பண்ணுவார்னா விஷுவா ஒன்ஸ் சைட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ம், லோடிங்கு ஸ்பீடு இஷ்யூஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி தான் நமக்கு கையில் தருவார். ம். நீங்க அவர்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் பேஜ் எப்போ பண்றீங்கன்னு கேளுங்க. அப்படியே ஹோம் பேஜ் கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கிறாரு அவரு. ஆமா, ஆமா. ஸோ கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு சைட் என்னைக்கு முடியும்னே எனக்கு தெரியலங்க நிஜமாவே. சார் ஆனா இப்ப நம்ம இதுதான் லேண்டிங் பேஜா யூஸ் பண்றோம்னா, அஹ் இந்த எஃப்ஏக்யூ இங்க தேவைப்படுமா? இதெல்லாம்? கண்டிப்பாங்க. அங்கதாங்க கண்டென்ட்டே வரும். இல்ல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஏக்யூ அங்க வேணாம். இருங்க மேல போங்க. எஃப்ஏக்யூ ம். அங்க வேணாங்க. அதை தூக்கின்னு அதை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. கீழே வாங்க. அதான். ம். ஏன்னா இங்க நம்ம சொல்ல வர விஷயம் ரிவ்யூஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நல்லா கீழே வாங்க. ஃபுல்லா வாங்க. லாஸ்ட்ல போடலாம். இங்க வரணும். ஃபூட்டருக்கு ம். மேலதான் வரணும். அது வந்து ஹிட்டனா தான் இருக்கணும் அந்த கண்டென்ட் ஃபுல்லாவே. ஆமா. அந்த ம். செக்ஷனை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லி மாத்திக்கலாம் விடுங்க. சரி எல்லாமே செக்ஷன் தானே இருக்குது. அந்த செக்ஷனை அது தான் நம்ம எப்படி அப்படியே மாத்திக்கலாம். போடலாம்னா, ம். இப்ப நம்ம எஃப்ஏக்யூ வந்து ஒரு 20 போட்டோம்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இப்ப கஸ்டமருக்கு அது ஸ்க்ரோல் ஆகும். அந்த மாரி வேண்டாம். ஆ கீழ ஜஸ்ட் இப்ப ரிவ்யூஸ் வரும் பாருங்க சார். என்ன சொல்றது அது பேரு? இப்படி இல்ல இல்ல கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. இல்ல அது பரவாயில்லைங்க. எஃப்ஏக்யூ செக்ஷன் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டா எதுவும் தெரியாது. ஆ, ஓகேங்களா? ஏன்னா விஷுவலா தான் இந்த வெப்சைட் இருக்குது. லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஆ, சொல்றேன்னா 20 கொஸ்டின்ஸை விட நம்ம ம். உள்ளே கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் ம். கொஸ்டின் அதுக்கு கீழே இன்னொரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி. உங்களுக்கு ஷார்ட்டா வேணும்னா உள்ள கண்டென்ட் ம். தான் சரிதான். நான் இன்னொன்னு சொல்றேங்க. ம். வெறும் கண்டென்ட்டை வச்சு மட்டுமே ரேங்க் ஆயிடாது. பவர்ஃபுல்லான பேக் லிங்க்கும் இம்பார்ட்டன்ட். நான் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்றேன். என்னென்னலாம் பேக் லிங்க் பண்ணணுன்றதெல்லாம் சொல்றேன். ம். ஸோ அதை பண்ணும்போது இன்னும் சூப்பரா ரேங்க் ஆகும். நான் ஓகே, நான் ஓகே. நிறைய உங்களோட பிசினஸ்ல நான் பார்க்குறேன். சில பேர் இதெல்லாம் பேக் லிங்கே கிடையாது. ஆனா டாப்ல ரேங்க் ஆகுறாங்க. எப்படின்னா அவங்க பேக் லிங்க் ஒன்னு பண்ணாலும் ரொம்ப ஹை அத்தாரிட்டி பேக் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் அவங்க மேல டாப்ல வந்து இருக்கிறது. ம்.
ஓகேங்களா? அந்த மாதிரி கூட எய்ம் பண்ணலாம் நாம. சரி. அப்புறம் ஃபோன்ல ஓப்பன் பண்ணா நீங்க, ஆ, இங்க எப்படி காமிக்குது? இந்த பேஜ். ஆ இன்ஸ்டா பேஜ் எப்படி காமிக்குது பாருங்க. ஆனா ஃபோன்ல பாருங்க அத. இருங்க ஒரு நிமிஷம். ஃபோன்ல எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா என்ன, வெறும் வால் மட்டும் தெரியுது. இல்ல புக்கிங் சிஸ்டம் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குது. ம். அது கொஞ்சம் ஓகே. இதுவா இருக்கு. பட் இது பாருங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்ல காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க அது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து இது எங்க எதுக்கு கீழே வருது காட்டுங்க. ஆ ரிவ்யூஸ்க்கு மேல வருதா கீழே வருதா பாருங்க. இந்த இது பாருங்க சார். இந்த பொம்மை இருக்குல்ல. இது ஆ, ட்ரஸ்டட் அக்கவுண்ட். அதுக்கு கீழே வந்து இந்த செக்ஷனே இல்லைங்க. ஆமா. ஃபோன்ல அது தெரிய மாட்டேன்து. இல்ல அது இன்னும் அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனே இல்ல. ம். இல்லைன்னா இந்த செக்ஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லையோன்னு தெரியல. உங்க வெப்சைட்டே வந்து ரொம்ப கொஞ்சம் டஃபா தாங்க இருக்கும் ஒரு இது பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு. நம்மளுக்கு இப்போ இங்க ஆக்சுவலா இது தேவையா? அப்படின்னா ஃபாலோஸ் ஹியர்ன்னிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு, இங்க எல்லாமே ஒரு இது குடுத்துருங்க. லிங்க் மாதிரி. லைக் டைரக்ட்டா இன்ஸ்டா, எஃபி, யூடியூப் அது மாரி அங்க டைரக்ட் கிளிக் ஆயிட்டு கொண்டு போற அததாங்க மாரி. நான் சொல்றேன். அததான் சொல்றேன். ம். இங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ணாவே போதும். இவ்ளோ இவ்ளோ இந்த மாதிரிலாம் ஏதோ இந்த ப்ரௌச்சர் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அது வந்து ம். ப்ரௌச்சர், நான் கோடிங், ஸ்டாட்டிக் அத பண்ணலன்னு பண்ணிடலாம். இது ம். வந்து இதெல்லாம் தேவையில்லை. இங்க வந்து இன்ஸ்டால வேற யோசிச்சு அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். சிம்பிளா ம். இருக்கணும். ஆனா ஆமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ம். அத மாரி பண்ணலாம். இது இப்படி பண்ண இருக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி அவர் டெவலப் பண்ணுவாருன்னே தெரியல ஃபர்ஸ்ட். ம். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, ஜஸ்ட் ஒரு நம்மளோட லிங்க்ஸு அது அது அந்த ஐகானே வந்து அதோட சிம்பலா இருக்கிற மாரி போட்டுட்டு, ஜஸ்ட் டைரக்ட்டா அந்த பேஜ் கிளிக் ஆகுற மாரி ஒரு ஆப்ஷன் குடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும் சார் அப்போ. இது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ நீங்க கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஆ, ம். உடனே சொல்லுங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ம். வெர்ஷன் அப்படியே இருக்கட்டும். அந்த வெர்ஷனையும் ஒரு முறை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஓகே அப்படின்னும்போது அத டெவலப் பண்ண சொல்லிடலாம். அவ்வளவுதான். சரி, ஓகே ஆச்சு. அப்புறம் ஹேப்பி ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா? நான் வேணா வந்து வேற டெவலப்பர ஹையர் பண்ணட்டுமாங்க? உங்க ப்ராஜெக்ட்டுக்கு டெவலப்மெண்ட்டும் சேர்த்து ஹையர் பண்ணிட்டுமா? நிஜமா இப்ப இவங்க சீரியஸா தான் பண்ண கேட்குறேங்க. ஏன்னா நெறைய என்ட்ட 3, 4 வெப்சைட் இருக்குதுங்க. ஆ. ஸோ எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு விஷுவலால முடியுமான்னு தெரியல. பேசாம ஒரு ம். டெவலப்பர ஹையர் பண்ணிடலாமான்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நானு. உங்க இவங்க வெப்சைட்டுக்கு ரொம்ப சேர்த்து. ஸ்லோ சார் ஆனா. ரொம்ப ஸ்லோ. இதோட பெயின் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. நல்லாவே தெரியும். ம். ஏன்னா இப்ப என் சைட்லயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னா என்னாலயே எதுவும் பண்ண முடியாதுங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் சைட்டுக்கான லாகின் டீடைல்ஸ் மட்டும் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன் சார், ரொம்ப பேரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இல்ல இப்ப நானே புரியுதுங்க சொல்றேன்ல, என்னோட உங்களோட. கிளையன்ட் எனக்கு கஸ்டமர் அவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. க்ளோஸ் வேற எனக்கு ஒரு மாரி ரொம்ப க்ளோஸ் அவங்க. அந்த மாரி இருக்கும்போது, இவங்க இப்படி அப்படின்னா, அது நம்மளுக்கே தோணிடும் அந்த மாரி. இவங்க இப்படி பண்றது. இருங்க, இப்ப கிரேசி பெட் பாயிண்டோட லிங்க் அனுப்புறேன் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட நீஷ் தானே. இருங்க, ம். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க. ம். இப்ப சிந்தியா பண்ணியிருக்காங்க, இதை பாருங்க.